அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை உரைக்கப்படும் போதே குடும்பங்களில் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. விபத்துகள் நடக்கும் என்று சொல்லப்பட்ட இடத்துல விபத்துகளே இல்லாமல் மருத்துவர்கள் எழுதி குறித்து கொடுக்கப்பட்ட தேதியை மாற்றி கொடுக்கக்கூடிய அதிசயம் உங்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வியாதியில் ஒரு அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பலவீனத்தோடு தான் என் வாழ்க்கையை முடிக்க வேண்டுமா? இந்த வியாதி என்னை விட்டு மாறாதா? நான் அநேக மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய பலவீனம் எப்பொழுது மாறும் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்தில் ஒரு அதிசயத்தை நான் காணப்படுவேன். உன்னுடைய கட்டிகள் மறைந்து போகும், சுகர் வியாதிகள் காணாமல் போகும், தைராய்டு பிரச்சனைகள் காணாமல் போகும். எந்தெந்த இடங்களில் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறானோ சத்துரு, அவன் அழிக்கப்படுவான். நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் என்று ஆண்டவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை மாறாவை போல இருந்து கொண்டிருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை கசந்து போய் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மதுரம் வரும்? எப்பொழுது ஒரு அதிசயம் வரும்? எப்பொழுதும் கண்ணீர் வடித்து கொண்டே தான் இருக்க வேண்டுமா என்று சொல்லப்பட்ட இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், எப்படி இருந்த கசந்த மாறா எப்படி மதுரமாய் மாற்றப்பட்டதோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையும் மதுரமாய் மாற்றப்படும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் உங்கள் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.